வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மனம் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்று ஒரு மனிதனை குறித்து இன்னொரு மனிதன் கூறுகிற மதிப்பீடு, சக மனிதனை பற்றிய மதிப்பீடு. இது பெருவாரியா சரியா இருக்காது. ஈவன் கணவன் மனைவிக்குள்ளேயே கூட, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கூடயே இது சரியா இருக்காது. அந்த மதிப்பீடு என்பது துல்லியமா இருக்காது இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, நான் இயல்பாக தான் சார் இருக்கேன், அவங்கெல்லாம் என்னமோ என்னை பார்த்து அப்படி சொல்கிறாங்க சார், நான் சாதாரணமாக தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தர் உண்மையிலே நல்லவராக இருப்பார், அவன் ரொம்ப திமிர் பூச்சவன் தெரியுமா, சாதாரணமாக இல்லை, அவன் ரொம்ப ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அவர் நல்லவராக தான் இருப்பார். இப்போ பிரச்சனை அவர்கிட்ட இருக்கா, விமர்சிக்கிறவர்கிட்ட இருக்கா, இந்த நபர்கிட்ட இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அதுக்கு சொல்லுவாங்க, அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவன் சார், அவர் ரொம்ப எட்வைட் சார், அவருக்கு தான்ங்கிற என்ன சார். அதுக்கு தமிழ்ல அழகாக சொல்லுவாங்க, அகந்தை. அவனும் ரொம்ப அகந்தை சார். அகந்தைன்னா என்னன்னா, அகத்துடைய இயல்பு தான் அகந்தை. இல்லாதனா அகத்தின் குணத்தை வடிவமைத்தால் அது அகந்தை. அப்ப அகத்தைனா என்ன? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு மனிதனும் நான் யாருன்னு டெய்லி ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அப்படி எடுக்கிற முயற்சியை தான் நம்ம அகந்தைன்னு சொல்லிடுறோம். அகந்தை நல்லதா கெட்டதான்னா, நல்ல அகந்தையும் இருக்கு, கெட்ட அகந்தையும். தன்னை வெளிப்படுத்துறதுல ஒரு ஈகோ, நான் யார் தெரியுமா, நம்மள ஏதாவது பண்ண முடியுமா, என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னா அது கெட்ட அகந்தை. அதை விட்டுட்டு நம்ம யாருங்கிறத எதையும் சொல்லாம நம்முடைய டேலண்ட்டை, நம்முடைய சாதனையை, நம்முடைய லட்சியத்தை, நம்முடைய வெற்றியை ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்போ அவன் சொல்லுவான், பெரிய அதை இப்படி சொல்லலாம், நான் யார் தெரியுமா அப்படின்னா அது அகந்தை. அவர் யார் தெரியுமா அப்படின்னா அது நமக்கான புகழ்ச்சி. எனவே அகந்தை என்கிற அந்த சொல், தமிழ்ல இருக்க அந்த அகந்தைங்கிற சொல் அகத்தின் குணத்தை வெளிப்படுத்துவதால் வந்திருக்கலாம், அல்லது அகத்தின் இயல்பை வெளிப்படுத்துவதாக வந்திருக்கலாம். எதுன்னு தெரியல, நான் கற்பனையா சொல்றேன். ஆனா இந்த அகந்தை என்பது எல்லாருமே அகந்தையாக இருக்கிறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்வான். அதான் மனுஷன். தான் யாரு, தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தான் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல தான் ஒரு நல்ல கருத்தை சொல்லி பெயர் வாங்கணும், புகழ் வாங்கணும்னு ஆசைப்படுவான். இப்படி ஆசைப்பட்டாதான் மனுஷன், அது தப்பு இல்லை. ஆனா அதை வெளிப்படுத்துற விதத்துல தப்பு செய்யும் போது தான் அது அகந்தையா மாறிடுது சமூகத்துக்கு. சரியா? அதுதான் நான் சொன்னேன், நான் யார் தெரியுமா, என்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னா அது அகந்தை. அடுத்தவங்களை, அவர் யார் தெரியுமா, அவர்கிட்ட போய் விளையாடாது, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அடுத்தவங்களை சொல்ல வச்சா அது கூட அகந்தையால் வந்த விமர்சனம் தான். ஆனா அது நல்ல விளைவை ஏற்படுத்தும். எனவே நம்மை வெளிப்படுத்துகிற முயற்சியில் நாம் இருப்பது தவறில்லை, இருக்கணும். ஆனால் அதற்கான அணுகுமுறையை சரியாக தேர்ந்தெடுத்தால் நமக்கும் சக மனிதனுக்குமான உறவு சரியாக இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.